ஹாய், வெல்கம் டு உசேன் ஆர்ட்டுகலாட்டா. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொழும்பில் காலே பீச்சுக்கு போனதை தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் நைட்டில் தான் பீச்சுக்கு போனோம். போன வீடியோவில் ஐடிசி பில்டிங் தூரத்துலேருந்து கட்டிப்பேன். இது கிட்ட இது பாருங்கள். ஐடிசி பில்டிங் இதோட டே வியூவை வந்து நீங்கள் சிட்டி டூரில் பார்க்கலாம். நைட்டில் சிட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என்ட்ரன்ஸில் ஒரு பீரங்கி நிற்கிது. இந்த பீச் வந்துச்சு. நாங்கள் காரை பார்க் பண்ணிட்டு வாங்க போகலாம் பீச்சுக்கு. கொழும்பு பீச் நல்ல பார்க்க அழகாகவும் நல்ல கடைகளோடும் ஜெகஜோதியாகவும் இருந்தது. இப்போ ஒரு பீரங்கி காட்டுறேன் பாருங்க. இது எதுக்குன்னு தெரியல. கடல்ல தூக்கி போடுவாங்க போல பீரங்கிய. அலை நல்லா அடிக்குது பாருங்க. நைட்ல எங்க மம்மி சொன்னாங்க கடல் ஆக்ரோஷமா இருக்குமா. ஸ்ரீலங்காவில் உள்ள அந்த லயனை காட்டுறேன் பாருங்கள். ஃப்ளாகில் உள்ளது நல்ல ஒரு கோல்டன் கலரில் வச்சுருக்காங்க. அதில் கையில் கத்தி இருந்துச்சு. கத்தி கூர்மையாக இல்லை. அங்கே நின்று நல்லா ஃபோட்டோ எடுத்தோம். கண்ணுக்கு தான் நான் தெரியாது. கடல் மேலே ஒரு பிரிட்ஜு மாதிரி லைட்டாக கட்டி வச்சுருந்தாங்க. அதில் நடக்கவே கொஞ்சம் ஸ்கேர் ஆயிடுச்சு. ஆனால் எல்லாரும் ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸ்லாம் கேஷுவலாக நடந்து போகிறாங்க. அங்கே விட ஃபோட்டோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருட்டில் கண்ணே தெரியலை. பிரிட்ஜிலேருந்து ஐடிசி பில்டிங்கை பார்த்தோம். திடீர்னு ஷாக்காக போயிட்டோம். ஏன்டா எல்லார் பீப்புளும் அதில் பில்டிங்லேருந்து ஒரு புகையாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து நாங்களும் பார்த்தோம். பிரிட்ஜில் நின்று நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதையெல்லாம் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பீச்சில் நாங்கள் ரூமுக்கே திரும்பி போயிட்டோம். அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.